அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கரூர் பற்றின நடந்த ஒரு கருப்பு தினத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நானும் அந்த வீடியோ போடணும்னு ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டதுனால தான் இந்த வீடியோவை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து நான் இந்த விஷயத்தை பற்றி வீடியோவே போடுறேன். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த சேனலில் இது மாதிரியெல்லாம் பேசினதில்லை. இது எந்த ஒரு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர்ன்றது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு வருது அப்படின்னா அது சம்திங் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. இப்போ நீங்களும் சரி நானும் சரி இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஏதோ ஒரு நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் முடியாம அந்த உயிர் பிரியும் போது, அந்த வேலைகள் முடியாம அந்த உயிர் பிரியும் போது நிச்சயமா அது மாதிரி நிகழக்கூடாது. ஒரு உயிர்ன்றது சாதாரணமானது இல்லை. அதுக்கு என்ன கொடுத்தாலும் ஈடாகாது தான். ஸோ இந்த சம்பவத்துக்கு நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒருத்தரையோ இல்லை ஒரு கட்சியினரையோ அந்த மாதிரி யாரையும் நம்ம சொல்ல முடியாது. நான் ஒரு பொதுவா இப்ப நான் பார்க்குற இது என்னன்னா, இப்போ ஒரு நடிகர் வராரு அப்படின்னா நிச்சயமா அங்க கூட்டம் அதிகமா தான் இருக்கு. அவர் அரசியல் கட்சி தலைவர் டிவிக்கு விஜயன் அவர்கள். கட்சி தலைவரையும் தாண்டி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர். ஸோ இப்ப நானுமே இருந்தாலுமே கூட இப்போ வரைக்குமே எனக்கு அவர் கூட அவரை நேர்ல பார்க்க முடியாதா, அவர் கூட ஒரு போட்டோ எடுக்க முடியாதான்ற ஒரு ஏக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி க்ரௌட் கூடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நிச்சயமா என்னென்ன எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணுமோ அத்தனையும் கவர்மெண்ட் மேல தப்பு என்னன்றதெல்லாம் இதுக்கப்புறமா அந்த விசாரணைக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே நிச்சயமா தெரிய வரும். அதனால நான் பொதுவா இப்போ நம்ம ஒரு சராசரி மக்கள் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த இடத்துக்கு போறோம்னா நமக்கு நம்ம இப்போ வயசானவங்க, முடியாதவங்க, எத்தனையோ பேர் சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க, சாப்பிடாம கொள்ளாம. ஸோ அந்த மாதிரி இருந்து போயிருக்கலாம். அதனால நான் அந்த வீடியோலையும் பார்த்தேன், ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுறாங்க, விஜய் நான் தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மள பார்த்துக்கணும் அப்படின்றது மனசுல வச்சுட்டு இது மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும். நிறைய சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. எது உண்மை எது பொய், இதெல்லாம் எதையும் நம்புறது இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்துட்டே இருக்கு. எனக்கு இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம், நிறைய இழந்தவங்களை தாண்டி ஒரு குழந்தை ஒண்ணு இழந்துருந்துச்சு, அதை காமிச்சாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உயிர்ன்றது குழந்தை பெரியவங்க அப்படி இல்லாம அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த குழந்தைய இழந்த பெற்றோர்கள் இருக்கட்டும், இல்ல பெற்றோர்கள் இழந்த பல குழந்தைகளா இருக்கட்டும், நிச்சயமா அவங்களுக்கு என்ன பண்ணாலும் ஈடாகாது. இனிமே இந்த மாதிரி சம்பவம் நடக்க கூடாது, நடக்கவும் நம்மளா விடக்கூடாது. ஸோ அதுக்கான முறைகள் என்னென்ன, கவர்மெண்ட் எடுக்கிற ரூல்ஸுக்கும் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கும் நம்ம கட்டுப்பட்டு, நிறைய வீடியோ நானும் பார்த்துருக்கேன், அந்த மரத்தில் ஏறாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் டீசெண்டா நம்ம என்னென்ன பண்ணணுமோ அந்த சேஃப்டி, நம்மளுடைய சேஃப்டி மெஷர்ஸுக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன்.
இந்த சோஷியல் மீடியாவில் வர அது இதுன்னு சொல்லிட்டு எதையும் நம்பாம உண்மையான விசாரித்து என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். எது உண்மை பொய்ன்றது தெரிய வரும் நிச்சயமா. இனிமே இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது, நம்ம நடக்கவும் விடக்கூடாதுன்றதை கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.